அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதிமுக கூட்டங்கள்ல தாவேகா கொடி பறந்த போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை பார்த்து சொல்கிறார், வலிமையான கூட்டணி அமைய போகிறது பாருங்க, கொடி பறக்கிறது, பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் பேசியிருந்தது அரசியல் களத்துல பேசுபொருளாகி இருந்தது. தாவேகா அதிமுக கூட்டணியா அப்படின்ற கேள்வியையும் எழுப்பி இருந்தது. அது அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இல்லை அப்படின்னாலும், தாவேகா இது குறித்து அமைதி காத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னாலும் மற்ற கட்சி தலைவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா டிடிவி தினகரன் பேசும்போது சொல்றார், விஜய் வந்தால் பாஜகவை கழட்டிவிட தயங்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசியிருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் கிட்ட இது குறித்து கேட்கும்போது தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்றது அதிமுக பரப்பும் வதந்தி அப்படின்னு பேசியிருக்கிறார். இதனையெல்லாம் இணைத்துதான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, விஜய் வந்தால் பாஜகவை பழனிசாமி கழற்றி விட்டு விடுவார் தினகரன், தாவேகாவுடன் கூட்டணி என்பது அதிமுக பரப்பும் வதந்தி திருமாவளவன், அதிமுக தாவேகா கூட்டணி என்ன நடக்கிறது கேள்விக்குறியோடு தான் அதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். முன்னாள் எம்பி திரு KC பழனிசாமி அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் அவர்கள் ஆகிய 3 பேரும் அரங்கத்தில் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். தொலைத்தொடர்பு வாயிலாக நேரலையில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் 4 பேருக்கும் வணக்கம். திரு KCP, நான் உங்ககிட்டதே தொடங்குறேன். அதிமுகவினுடைய பேரிடர் எடப்பாடி பழனிசாமி, பெருந்துயர் எடப்பாடியின் தலைமை அப்படின்லாம் நீங்க பதிவிட்டு இருந்தீங்க, அதை பார்க்க முடிஞ்சது. அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்னு பேசப்படக்கூடிய அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டத்தில் இருக்கிறார், என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது தாவேகாவோட அதிமுக கூட்டணி என்பது தாவேகா தரப்பிலிருந்து இதுவரை யாரும் பேசலை, உறுதிப்படுத்தலை. அடுத்து கீழ்மட்டத்தில் ஒரு பெரிய அளவில் அந்த தொண்டர்கள் திரண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கவோ இல்லை அவருடைய கூட்டங்களில் கலந்து கொள்ளவோ இல்லை. ஒரு 5 பேர் 10 பேர் அந்த அளவில் தான் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அது ஒரு ஆர்வ கோளாறில் அவங்க செய்கிறாங்க, அல்லது அவர்களுக்கு ஒரு விளம்பரத்துக்காக வந்து செய்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், அதை கடந்து போயிருக்கணும். இவர் அதை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி பிள்ளையார் சொல்லி பெரிய கூட்டணிக்கு என்று பேசியது வந்து ஒரு அதிமுக தொண்டர்களே இல்ல, அது கொடி அசைத்ததே அதிமுக தொண்டர்கள் தான், அதிமுக காரவங்க தான் அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, அதுதான் இருக்கலாம். ஏன்னா அது கூட சமூக வலைதளத்தில் வேடிக்கையாக போட்டாங்க. டிவிகேவாக இருந்திருந்தால் அவங்க மரத்து மேலே நின்று காமிச்சிருப்பாங்க, அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நின்று காமிச்சிருப்பாங்க. இவர் ரொம்ப டிசிப்ளினாக கூட்டத்துக்கு நடுவில் இருந்து காட்டுறாரு. அது சமூக வலைதளங்களில் சில செய்திகள் அந்த மாதிரி கேலியாக கூட போட்டாங்க. அப்போ இது வந்து தவிர்த்திருக்கணும், அல்லது ஏதோ ஆர்வ கோளாறுல கீழே நடந்தா கூட ஒரு தலைவர் மட்டத்தில் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து இவர் கொடுக்க இல்ல. அப்படி போற போக்குல எதையாவது ரெகக்னைஸ் பண்றவரோ பேசிட்டு போறவரோ இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அது அவருடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கா? அவர் விரும்புறார், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் வந்து பாஜகவோடு கூட்டணி உறுதிப்படுத்துவதற்கு முன்பாகவே விஜயோட கூட்டணிக்கு திரு குருமூர்த்தி அவர்களே ஒரு பத்திரிகை உங்க புதிய தலைமுறையினுடைய ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். அதாவது நாங்கள் காலம் கடத்தினால் திரு எடப்பாடி பழனிசாமி விஜயோடு கூட்டணியை அமைத்து விடுகிற சூழ்நிலை இருந்தது, அதனாலதான் நாங்க உடனடியாக பாஜகவோடு அந்த கூட்டணியை உறுதி செய்தோம். இதை திரு குருமூர்த்தி உங்க புதிய தலைமுறை சொல்லியிருக்கார். அப்ப அந்த எண்ணம் அவருக்கு வந்து இருந்தது. ஆனா அப்ப அந்த பர்சனாலிட்டி கிளாஷ், யாருக்கு எத்தனை சீட்டு, யாரு சிஎம், இதுல வந்து இது வேண்டான்னு சொல்லி பாஜக கூட போயிட்டாரு, அல்லது பாஜக அழுத்தத்துக்கு போயிட்டாரு. இப்போ போனதுக்கு அப்புறம் விஜயனுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவுக்கு கொள்கை எதிரி என்பதாக இருக்கிறார். பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் பயணிக்க முடியாது என்பதை வந்து தெளிவுபடுத்திட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை விரும்புகிறார். ஆனா அதே சமயத்தில் அவர் பாஜகவை விட்டு வெளியில வர முடியாது. ஏன்னா இப்ப அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தில் கூட பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கி தான் நிறைய இடத்துல அதாவது பிரச்சாரமே செய்தார். பாஜக நல்ல கட்சி, எல்லோரும் நம்பி அதற்கு வாக்களிக்கணும் என்பதாகத்தான் அவருடைய பிரச்சார கூட்டங்களே வந்து அமைந்திருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில மத்தியில் இருக்கிற பாஜக இந்த கரூர் சம்பவத்துக்கு சில விஷயங்களை விஜய்க்கு ஆதரவாக ஒரு தோற்றம்னா அவங்களுடைய நோக்கம்
அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டியாக இருந்தாலும் கூட திமுக காங்கிரஸ் என்று வருகிற பொழுது ஒருவேளை விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பயன்படுவார்கள் என்று எதிர்கால கணக்கில் தான் பாஜக வந்து செயல்படுறாங்க. ஆனால் அவர்களுக்கு சட்டமன்றத்தை பற்றி ஒரு பெரிய ஆர்வம் பெரிய அளவில் இல்லை பாஜகவுக்கு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை, அதுவும் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்வா சாவா, அதாவது எப்படியாவது இந்த முறை ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அப்படி அந்த ஆட்சி அமைக்கப்பெற்றால் மட்டும்தான் அவருடைய தலைமை வலிமையாக தொடர வந்து முடியும். அடுத்து விஜயனுடைய பலமே ஆன்டி திமுக, ஆன்டி பிஜேபி, ஆன்டி எடப்பாடி. அதிமுகவிலேயே எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை சிதறடித்து கட்சிக்கு உள்ள, அதாவது அதிமுக எதிர்ப்பல்ல, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை கேள்வி கேட்பவர்கள், ஒரு அது கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், அதையெல்லாம் வந்து பெரிய அளவில் அவர் ஒன்றும் அதிமுக விமர்சிக்கலையே. திமுக எதிர்ப்பு இருந்த அளவுக்கு, பிஜேபி எதிர்ப்பு இருந்த அளவுக்கு தாவேக ஒன்றும் இபிஎஸ் அவர் நாமக்கல் கூட்டத்தில் அதிமுக இது விமர்சித்தார், விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமா, விமர்சிக்கிறதுக்கு ஒரு துவக்கம் அது. அப்ப அந்த பாஜகவோடு கூட்டணி அதிமுக அமைத்ததை பிடிக்காத அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. வாக்காளர்கள் நிறைய பேர். எனக்கு இதுல கேசிபி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவதை விரும்புகிறார், இல்ல தாவேக்காவோட தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு விரும்புறாரு அப்படின்னா, அப்ப பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்களும் அதை விரும்புறாங்களா? ஒருவேளை பாஜக அப்படின்னு இருந்தா விஜய் எப்படி வருவாரு? ஒருவேளை விஜய் வராருன்னா பாஜகவை கழட்டி கூட விட்டுருவாரு அப்படின்னு தினகரன் சொல்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி விரும்புறதோ பாஜக விரும்புறதோ இல்ல, விஜய் விரும்புறாரா? இது ஒருதலை காதலா இருக்கு. தெரியாது, இவங்களுக்கு வந்து ஒருதலை காதலா இருக்குது. விஜய் வந்து தன்னுடைய விருப்பத்தை நான் கூட்டணி சேரலான் இருக்கிறேன், நான் யாரோட சேர்றதுன்னு பரிசீலித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் கேக்குறேன், விஜய் வருகிறாருன்னே வச்சுக்கோங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கலா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விஜயனுடைய வருகையை விரும்புறார் அப்படின்றத நம்ம தெரியுது. பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு பேசுறாரு, பாருங்க கொடி அசைச்சிருச்சு அப்படின்லாம் பேசுறாரு. அப்போ விஜய் வருகிறார் அப்படின்னா விஜயுடைய தலைமையை ஏற்க இவர் தயாராகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க தலைமையில கூட்டணி, சிஎம் கேண்டிடேட் விஜய், அதுதான் அவங்களுடைய பிரகடனமே அதுவாக தான் இருந்தது. அப்ப இபிஎஸ் அதுக்கு தயாரா இருக்கிறாரா? இல்ல, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தலைமையில பயணிக்கிற அந்த என்டிஏ கூட்டணியில ஒரு கூட்டாளியாக விஜய் சேர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார். அதுதான் இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்ப ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, விஜயும் போறாரு, எடப்பாடி பழனிசாமியும் போறாரு. அந்த இடத்துல நிச்சயமா ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் வந்து வரும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆபத்தா போகும். எப்படி விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மா காலத்துல ஏற்பட்டதோ, யாராவது ஒருத்தருக்கு அழிவு நிச்சயம். அழிவுனா கட்சியினுடைய சரிவு. முதற்கட்ட கருத்தை நம்ம இன்னுமே அது கூட டீடைலா பேசலாம். திரு ஐயநாதன், இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களுடைய பிரஸ் மீட், அவர் விமர்சன ரீதியாக அவரோட கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறார். ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விட தயங்க மாட்டாரு, அவரு துரோகம் செய்யக்கூடியவர் தான், அவர் அது ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாரு. ஆனா கேள்வி என்ன அப்படின்னா, விஜயோடைய தலைமையை ஏற்கிறதுக்கு இபிஎஸ் தயாரா இருக்கிறாரா? அந்த அளவுக்கு அதிமுகன்ற கட்சி பலவீனம் ஆயிடுச்சா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை? அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி, இந்த கூட்டணியால் திமுக கூட்டணியை இந்த பலத்தை கொண்டு வீழ்த்த முடியாது அப்படின்றது தான் அமித்ஷா, எடப்பாடி இவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்ச ஒரு விடயம். அதை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்போ இந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணி ஆகும், பிரம்மாண்டமான ஒரு கட்சி வரும் அப்படிலாம் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தை குறித்து தான் அவர் அப்படி பேசினார். அதில் இருவேறுபட்ட சந்தேகம் இல்லை. ரெண்டாவது விஷயம், இன்னொன்று இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் அமித்ஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டிஏ அணியை வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதனால தான் அதில் வந்துட்டு விலகின டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர்றதுக்கான அந்த அசைன்மெண்ட் வந்துட்டு அண்ணாமலை கிட்ட கொடுத்துருக்குது அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ இது இப்படி ஆக பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்கு வந்துட்டு விஜய் ஒரு அத்தியாவசியமான அங்கம் அவங்களுடைய பிளானில். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம ஒரு டிடிவி சொல்கிறது மாதிரி, இவர் வந்துட்டு போனார்னா பாஜகவை கழட்டி விட எடப்பாடி தயங்க மாட்டார்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்படியெல்லாம் பாஜகவெல்லாம் கழட்டி விடவே முடியாது. இல்லை, விஜய் எப்படி வருவார்? அப்போ கொள்கை எதிரி கூட எப்படி வருவார்? சொல்கிறேன். அது அந்த முயற்சி நடக்குது. அந்த முயற்சி வந்துட்டு ரொம்ப முன்னாடி வந்து நடக்குது. அதிமுகவுடைய தொண்டர்கள் அவர் எம்ஜிஆர் வச்சு அவர் பாராட்டி பேசுறது எல்லாமே என்ன அப்படின்னா, அவங்களோட ஒரு கூட்டணி வச்சுடணும், ஒரு கூட்டணி தேவை அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷனில் விஜயும் இருக்கிறாரு.
அவருடையது என்ன அப்படின்னம்னா நடுவில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்தாரு. பாஜக மட்டுமல்ல, பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோடும் நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விடயத்தை சொன்னாரு. ஆனா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும்ன்ற மாதிரி கரூர் மாத்தி இருக்குன்றீங்களா? ஆமா, இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு முட்டு கொடுத்தது பாஜகவும் அதிமுகவும் தான். ஸோ இப்போ இந்த பாதுகாப்பு அப்படின்றத வந்துட்டு அவர் விஜய் விரும்புகிறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ஆதரவாக பேசிய நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியில் அவர் பேசினார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, எடப்பாடி சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்துட்டு இவங்களுடைய கூட்டணிக்கான ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. அது என்னன்னா, கூட்டணிக்கு வந்துட்டு கொள்கை தேவையில்லை. விஜய்க்கு வந்துட்டு பாஜகவோட போக முடியாது, ஏன்னா கொள்கை எதிரி. கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அதிமுகவோட விஜய் சார முடியாது. அது நம்ம ஒரு 4-5 தேர்தல் பார்த்திருக்கோம். இப்ப பழைய கட்சினா பரவாயில்ல, விஜய் நியூ என்ட்ரி இப்பதான் வந்திருக்கிறாரு, முதல் தேர்தல், இப்பவே கொள்கை தேவையில்லை, கூட்டணி தேவைன்னு அவர் அந்த நிலைப்பாடு எடுக்க முடியுமா? விஜய்க்கும் தாவேக்காக்கும் ஒரு கான்பிடன்ஸ் இல்லை, தனிச்சு நின்று நம்ம எதுவும் பெருசா சாதிச்சிட முடியாதுன்றது தெரிஞ்சதுனாலதான் அவங்க வந்துட்டு விக்ரவாண்டி கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் மாநாட்டுக்கு பிறகு அவங்க வந்துட்டு அதிமுகவோட நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அவங்க ஒரு கூட்டணியை நாடுறாங்கன்றது நிதர்சனமான. நான் இது இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் திரு ஐயநாதன். ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் என்டிஏ கூட்டணியில தான் வருவாங்க, பாஜக அதிமுக தாவேகா அப்படிதான் இருக்குன்றீங்களா? சொல்ல வர அதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்ல உள்ள வர்றதுக்கு. இப்போ அரசியல்ல வந்துட்டு ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கு ஒரு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. அதே மாதிரி கூட்டுறதுக்கும் ஒரு ஃபார்முலா எவால்வ் பண்ணணும்ல நீங்க. அப்ப என்னன்னா, கூட்டணிக்கு கொள்கை எதற்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காக்க வேண்டும், மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். இன்றுள்ள சூழலில் நமக்கு அந்த பலம் இந்த கட்சிகளோடு இணைந்து ஒரு அணியாக நிற்பதன் மூலம்தான் அது சாத்தியம் அப்படின்னு ஒரு குண்டை போட்டு விஜய் சொல்லுவாரு. அப்படின்னு விஜயும் சொல்லுவாரு, மற்றவங்களும் சொல்லுவாங்க. இப்ப சொல்றாங்க இல்லையா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படி சொல்றாங்களா இல்லையா? சரி, அப்படியே வந்தாலும் இப்ப யார் அந்த கூட்டணிய லீட் பண்ண போறது, ஹெட் பண்ண போறது யாரு? சிஎம் கேண்டிடேட் யாரு? இது பெரிய கேள்வி. அவங்க இவர் சொல்றாரு அப்படி, அவ்வளவுதான். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் விஜயை பார்த்து நேரடியாக கேட்டது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை முதலமைச்சர் ஆக்குமா, இல்ல நீங்க தான் புதுசா ஒரு கட்சியை தொடங்கினது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கவா? கிடையாது, அது நடக்காது. அப்பதான் அவர் சொல்றாரு, இல்ல நம்ம கூட்டணி சேர்ந்து. அப்புறம் திரு பழனிசாமி அவர்கள் இவ்வளவு இன்வைட்டிங்கா இருக்காரு தாவேகா? ஆமா, காரணம் என்ன அப்படின்னா, அதான் சொல்ல வர, அவங்களுக்கு அந்த பலம் போதல, அதை அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க. அதனால விஜய் தான் அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சாரு. அதுதான் இவர் கூட கேசிபி அவர்கள் இப்ப சொன்னது. அவங்க இவரோட போயிட போறாங்க அப்படின்றதுக்காகத்தான் கூப்பிட்டு மிரட்டி கூட்டணி வச்சுட்டாங்க. அது ஒத்துக்கிறாங்களோ இல்லையா, நடந்தது இதுதான், முடிஞ்சு போச்சு, எக்ஸ்தலத்தில் போட்டு விட்டாரு, அவ்வளவுதான். இப்ப என்ன அப்படின்னு நான் அவங்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை வீழ்த்தணுமா, அதற்கான ஒரு வழிமுறை, அந்த வழிமுறை இதுதான். இப்ப விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டம், இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல், இதை கட்சியை காப்பாத்திக்கிறணும், தன்னையும் காப்பாத்திக்கிறணும், தன்னுடைய நிர்வாகிகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு பிஜேபி. ஆமா, பிஜேபி தேவை அவங்களுக்கு, பிஜேபி ரொம்ப அவசியம் தேவை. அதனால பிஜேபியோட நேரடி கூட்டணி இல்லாத மாநாட்டுல இருந்து கொள்கை எதிரின்னு சொன்னதெல்லாம் அவர் சைடுல வச்சிருவாரா? கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தானே சொன்னாரு, அதுக்கப்புறம் வேற ஏதாவது எதிர்த்தாரா? நிறைய மேடைகள் அவர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு, சும்மா ஒரு கோடிட்டு காட்டினாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி பழனிசாமியும் வந்து அவர் எதிர்த்து இருக்கிறாரு. அதனால ஒன்னும் அவங்க மாறிடலாம் போறது இல்ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இலக்கு என்று ஒன்று வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமது இலக்கு திமுகவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. அதுக்கான வேலையை தான் ஒரு விஷனரி மாதிரி நீங்க இதெல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி டயலாக். இப்ப வந்துட்டு ஒரு கொடி பிடிச்சாங்க அவர் அதிமுககாரரு. ஆனா அடுத்தடுத்த கொடி பிடிச்சவங்க எல்லாம் தாவேகக்காரங்க தான் பேட்டியே கொடுக்குறாங்களே. பாப்போம், நம்ம பேசலாம், அது குறித்து பேசலாம். உங்களோட முதற்கட்ட பார்வை நான் அதை எடுத்துக்கிட்டு, திரு பொன்வில்சன், விஜய் என்ன தயாரா இருக்கிறாரா? அவரு பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு அவரு ஏத்துக்கிட்டாரா பிஜேபிய? அதனாலதான் இபிஎஸ் தாவேகாவை இவ்வளவு ஆசையா வரவேற்கிறாரா? இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம அதீத கற்பனையில பேசுறோம். இப்போ நீங்க கூட சொன்னீங்க, என்ன கற்பனை? ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி 53 ஆண்டு கட்சி, தமிழ்நாட்டில் தனியா நின்று ஆட்சியை பிடிச்ச கட்சி. கடந்த காலத்தில் 31 வருஷம் தமிழ்நாட்டில்
காங்கிரஸுக்கு பிறகு ஆட்சி செய்த கட்சி. எதுவுமே அந்த கட்சியை நீங்க சொல்லும்போது நீங்க லேசா சொல்லிடுறீங்க விஜய் தலைமையை ஏத்துக்குவாங்களான்னு. அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2016 கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நான் தனியாகத்தான் முதலமைச்சர் வேட்பாளர் தான், மக்களோட கூட்டணி தான் அப்படின்னு சொன்ன பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி பாலில் விடும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அப்போ அவரு தாவேகா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டனை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டுதான் அப்படி கூப்பிட்டாரா கலைஞர் கருணாநிதி? அது உண்மை என்றால் இதுவும் உண்மையாக இருக்கலாம். இல்ல நம்ம அவ்வளவு கம்பேரிசன் இல்ல இப்ப இருக்கிற அத கம்பேர் பண்ணா கஷ்டமா இருக்கா? அதே தான் சொல்றேன். அவரு தனி கட்சி சார், தனியா நின்று முதலமைச்சர் வேட்பாளரா விரும்பினார். அவர் எதிர்கட்சியா கூட வந்த ஒரு வல்லமையோட. இப்ப விஜய் கூட அந்த மாதிரி வரல. அவர் எதிர்கட்சியா வந்து எதிர்கட்சியா வருறத கூட தோக்கடிச்சாரு. அது உண்மையாக இருந்தால் இது உண்மை, அவ்வளவுதான். அத நீங்க ஒப்புமை பண்ணா இது ஒப்புமை. நான் கேக்குறது ரொம்ப ரொம்ப கிளியரான, நான் ஒண்ணும் உங்களுக்கு பூசி நானும் கிளியரா சொல்லிட்டேன். கேக்கல, இதுக்கு மேல எப்படி கிளியரா சொல்றது? விஜய் பிஜேபி நீங்க ஒரு கற்பனையில ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஆமா, விஜய் தலைமைய அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தின் எடப்பாடி பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்வாரான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. அதே கேள்விதான் நான் சொல்றேன். கடந்த காலத்துல கலைஞர் கருணாநிதி கேப்டன் விஜயகாந்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணி இருந்தால்னா பேச வேண்டியதே இல்ல திரு பொன்வேல். இல்ல அதேதானே, ரொம்ப எளிமையான பதில் தான் இது. இது எளிமையான பதில். உங்களுக்கு ஒருவேளை ஏற்புடையது இல்லாம இருந்தா ரைட்டு. அதாவது இதுதான் பதில். பாஜக தாவேகாவுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணியில இப்ப நீங்களே சொல்லுங்க. நான் கேட்கணுமா வேண்டாம்? நான் கேளுங்க, சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு வலிமையான கூட்டணியும் பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது அப்படின்றாரு. அப்ப தாவேகா கூட்டணிக்கு வருது, அவர் அதுக்கு ஆசையா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். தாவேகா கூட்டணிக்கு வருதுன்னா அப்ப பாஜக கொள்கை எதிரோட விஜய் எப்படி வருவாரு? விஜய் என்ன சொல்றாரு? தான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்றாரு. அப்ப இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட் இல்லையா? யார் தலைமையில யார் சேருவாங்க? அப்ப விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாருன்னு சொல்றீங்க. காங்கிரஸோட கொள்கை எதிரி திமுக கிடையாதா? காங்கிரஸுக்கும் திமுகவும் கொள்கை அதே மாதிரி தான். நான் என்ன சொல்றேன், கொள்கை எதிரினா என்ன, அரசியல் எதிரி என்ன, ரெண்டுத்துக்கு வேறுபாடு சொல்லுங்க. ஒரு 6 வித்தியாசம் சொல்லுங்க. அதெல்லாம் டிசைட் பண்ற விஜய் கிட்ட தான் நீங்க கேக்குறீங்க. நம்ம விவாதம் பண்றது அதுதான். நம்ம விவாதம் பண்றது அதுதான். கொள்கை எதிரினா என்ன, அரசியல் எதிரினா என்ன? கொள்கை எதிரினா நிரந்தரமா அவங்க கூட சேரவே கூடாது. அரசியல் எதிரினா திமுக அடுத்த எலெக்ஷனுக்கு கூட்டணி வச்சுக்கலாமா? விஜய் தாவேகா என்ன கேக்குறேன், தாவேகா அதிமுக வரப்போகுது. நான் கேட்டது நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். கொள்கை கூட்டணி என்பதோ அரசியல் கொள்கை எதிரி என்பதோ அரசியல் எதிரி என்பதோ எந்த விதத்திலும் தேர்தல் நேரத்தில் நிரந்தரம் கிடையாது. தேர்தல் நேரத்தில் விஜய் தாவேகாக்கு வர போறாரு. விஜய் தாவேகாக்கு வர போறாரா, திமுகவுக்கு போக போறாரா, காங்கிரஸுக்கு போக போறாரா யாருக்கு தெரியும்? இல்ல, ராகுல் காந்தி பேசினாருமா, ராகுல் காந்தி பேசினாரு. அப்போ காங்கிரஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுல்ல, காங்கிரஸ் கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுல்ல. அவங்க யாரும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லல சார். இல்ல, பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு தாவேகாவை பார்த்து நம்ம விஜயை பார்த்தா சொன்னாரு. 4 கொடி இருந்தால் எதிர்கட்சி வரிசையில ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுவதற்காக ஒரு அரசியல் வார்த்தைகள் சிலது பயன்படுத்தப்படும். 8ஆம் தேதி புதன்கிழமை நினைக்கிறேன், குமாரபாளையத்துல மேடையில பல பிரச்சனைகளை பேசின்னு வரும்போது எம்ஜிஆர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ண திமுக அப்படின்னு பேசுது, ஜெயலலிதாவை சட்டமன்றத்திலே மானபங்கப்படுத்திய திமுக அப்படின்னு அவர் பேசும்போது நடுவுல சொல்றாரு கொடிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதான் என்ன சொல்றாரு கேளுங்க, கொடிகளை பாருங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அடுத்தது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அப்படியே கூட படிக்கிறேன் நானு. அதாவது குமாரபாளையம் ஆரவாரம் உங்கள் செவியை துளைத்திருக்கும், உங்கள் கனவு காணல் நீராகத்தான் முடியும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா அவர் மறைமுகமா ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவ்வளவுதான். அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவர் வந்து நம்ம தாவேகாக்கு ஆதரவா பேசினார்னு, தாவேகாக்கு ஆதரவா இல்ல, நடுநிலையாக பேசின வார்த்தைகள். மொத்த கட்சிகளும் அன்றைக்கு 27ஆம் தேதி நைட்டு மொத்தமும் வந்து விஜய் மேலையும் தாவேகா மேலையும் பழியை சொன்ன பொழுது அன்றைக்கு நடுநிலையாக இருந்து என்னன்னா அவர்களை மட்டுமில்ல இந்த பக்கம் பாருங்க, அதாவது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை கிட்ட என்ன குறைபாடு இருந்துச்சு? இல்ல நீங்க டீவியேட் பண்ணி எங்கேயோ நான் தாவேகா அதிமுக கூட்டணியா பாசிபிளா விஜய் வந்தா பாஜகவை கழட்டி விட்டுருவாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்லாம் சொல்லப்படுது இல்ல. அதெல்லாம் யார் சொல்றாங்க? டிடிவி தினகரன் இன்னைக்கு பேசிருக்காரு. ஆமா, டிடிவி தினகரன் ரொம்ப பாசம் அப்படியே எடப்பாடியார் மேல அந்த அக்கறையில சொல்ற. டிடிவி தினகரன் என்ன சொல்வாரு? அதுதான் சொல்வாரு டிடிவி தினகரன். பொன்வெல்சன் சொல்ற உதாரணமே, கலைஞர் வந்து அன்றைக்கு விஜயகாந்தை எதிர்பார்த்தார், பழம் நழுவி பால்ல விழுகுதுன்னு சொன்னாரு.
வராம போயிட்டார் விஜயகாந்த். அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தார். கலைஞர் தோல்வி அடைந்தார். அதிமுக ஆட்சி அமைஞ்சது. அப்ப பொன்வில்சன் சொல்ற உதாரணம் வந்து அப்ப விஜய் சேர்ந்தால் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியும். விஜய் சேரலன்னா அதிமுக உதாரணம் தான். அன்னைக்கு திமுக வந்து விஜயகாந்த் சேர்ந்தாதான் ஆட்சி முடியுமா? அப்படி ஒப்பீடு நம்ப முடியுமா? அப்படி இல்ல, அரசியல்ல அதுதான் ஒப்பீடுதான். ஒப்பீடு பண்ணாம எப்படி பேச முடியும்? எனக்கு ஒப்பீடு வேண்டாம். ஒப்பீடு இல்லாம இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல எனக்கு அப்படி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி தான் நான் பேசணும்னு சொன்னீங்கன்னா அப்ப பேசவே முடியாது. அந்த மாதிரி நீங்க உங்க இலக்கணத்துக்கு பிரகாரம் தான் பேசணும்னா, அதாவது ஒப்பீடு பண்ணி தான் பேசணும். கொள்கையில் முரண்பாடு உள்ள கட்சி தான் அன்னைக்கு புல்லுலக பட்டர்னு சொன்ன ராஜாஜி கூட தான் கூட்டணி பேரம் வச்சாரு. மேல பாரம்பரியம் இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்ற கட்சி இன்றைக்கு விஜய் வரணும்னு காத்திருக்குதா? விஜய் வரணும், எல்லா கட்சி கமலஹாசன் வரணும்னு திமுக காத்துன்னு இல்லையா? அப்போ அந்த கூட்டணி இருக்கும்போது இன்னைக்கு கூட 4 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணியில் வர தயாராக இருக்கிறது, வரப்போகிறது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் எந்த கட்சியுமே விரும்பும். திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியக்கூடாதுன்றது ஏதாவது ஒரு விதத்துல அதை பயன்படுத்த முடியுமான முயற்சி செய்யறது கடமை. அவ்வளவு. பாஜக அதிமுக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வலிமையா இல்ல அப்படின்றத புரிஞ்சிருக்கிறாரு. அதனால விஜய் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்றாரு. இல்ல, இப்ப விஜய் வரலன்னா அப்போ வல்வா இருக்குதுன்னு எதிர்பார்க்கறான்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்லிடலாமா? அப்படி இல்ல. இப்ப அப்போ ஒரு கட்சி கூட திமுக கிட்ட இருந்து பிரிய கூடாதுன்னு திமுக விரும்புதுன்னா, பிரிஞ்சதுன்னா நம்ம தோத்துருவோம்னு திமுக நினைக்குதா? அப்படி கிடையாது. கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ் தான். திமுக கம்பேரிசன் இல்லாம அப்படிதான் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். நீங்க இந்த கட்சியை நீங்க தாக்குனீங்கன்னா எது பிரதான கட்சியோ அதை ஒப்பிட்டு தான் சொல்ல முடியும். நீங்க எதிரி தான் தீர்மானிக்கிறாங்க எந்த ஆயுதம் எதிர்க்கணும். எதிரி தான். இன்னொன்னு தாவேகா சொல்றீங்க, இல்ல தாவேகா சொல்றீங்க 41 உயிரை இழந்து இருக்காங்க அந்த கட்சி. சும்மா கிடையாது. இல்ல சாரி திரு வில்சன், this is going nowhere. நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க வந்து வேற ஒரு கம்பேரிசன்லயே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு முதற்கட்ட நான் அதை உள்வாங்கிக்கிறேன். திரு சுவாமிநாதன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இப்போ இந்த காட்சிகளை எல்லாம்? டிடிவி தினகரன் அவருடைய பேச்சாகட்டும், திருமாவளவன் சொல்றதாகட்டும், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிய வருது? இல்ல, நிச்சயமா இன்னைக்கு அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்காங்க. அதுலயும் தப்பு இல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து செதறிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அக்கறையாவும் இதை நான் பாக்குறேன். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்காரு. ஆனா அதுல கொஞ்சம் மிதமிஞ்சி அவர் அந்த தன் தரப்பு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து அவர் தன் தரப்பு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் பேசுறாரு. அந்த மாதிரியான எந்த நடவடிக்கையுமே இதுவரையும் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு எந்த சிக்னலும் கொடுக்கல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு ஆதவர்ஜுனா செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொல்றாரு, நாங்க 16 நாள் துக்கத்துல இருக்கோம், அதுக்கு பின்புதான் நாங்க எந்த விஷயம்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு காமனா அந்த கரூர் சம்பவம் எல்லாத்தையும் முன்வைத்து அவர் சொல்றாரு. 16 நாள் துக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி முதல்ல கூட்டணிக்கு அவர்களோடு எந்த பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பாங்க என்பது ஒரு விவாதத்துக்குரியது. அது அதே நேரத்துல அதிமுக தன் தரப்பு தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவர் சொல்றாரு. அந்த புள்ளி அதுல அது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லக்கூடியது, ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சுன்னா பிஜேபி கூட்டணியை விட்டுருவாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த உடனேயே இதே பாரதிய ஜனதா கட்சி டிடிவி தினகரன் அவர்களே விட்டுருச்சே, பன்னீர்செல்வம் அவர்களே விட்டுருச்சே. அப்ப பொதுவா அரசியல் கணக்கை பொறுத்தவரை யாருக்கு அதிக வாக்குகள் இருக்கோ அவர்கள் கிடைக்கிற பொழுது மற்றவர்களை அணைத்துக் கொள்றதுதான் அரசியல் கட்சிகளுடைய வரவு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி முக்கியம். விஜய் அவர்கள் கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்திருக்கிறார். பாஜக ஆனா என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா விஜய் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. அவங்களும் சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு. திரு அய்யநாதன் அவர்கள் சொல்லும் போது, ஒருவேளை விஜய் வருகிறார், தாவேகா அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு வருது அப்படின்னா 3 கட்சி இணைந்துதான் இருக்கும், பாஜகவை அவங்க கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்ல அப்படின்றது அவருடைய பார்வையா இருக்கு. இல்ல ஒருவேளை பாஜகவில இருந்து வெளிவந்துதான் அதிமுகவும் தாவேகாவும் இணையணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கான வழி இருக்கா அதிமுகவுக்கு? அப்படி விட்டுருவாங்களா பாஜக அவ்வளவு ஈஸியா? நிச்சயமா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாஜக அப்படி ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏற்கனவே வந்து அதிமுக தாவேகா பேச தொடங்குகிற பொழுதுதான் இந்த பாஜகவை கூட்டணியை உறுதி செஞ்சிருந்தாங்க தொடக்க காலத்துல. இப்பவும் பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு பின்பு பீகார் தேர்தல் இருக்க போது பாஜக பீகார் தேர்தலை கவனம் செலுத்தாம அவசரமா பைஜெயந்த் பாண்டாவை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க, பொறுப்பாளரா போடுறாங்க. அவர் போய் எடப்பாடி பழனிசாமி தரப்ப பாக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒருவேளை இப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை பாஜக தரப்புல இருக்கு. இன்னொன்று, பாஜகவுக்கு இன்னைக்கு ஒரு பொது எதிரியா திமுகவை வீழ்த்தணும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலே அவர் வந்து இந்த கூட்டணியை உதறி தள்ளார் தானே.
அவர் வந்து ரொம்ப எளிதாக அதை பண்ண முடிந்தது தானே. கிட்டத்தட்ட அவர்கள் 18% ஓட்ட அந்த தேர்தலில் பாஜக உருவாக்கி வைத்த ஒரு அணி காட்டுச்சு. இருந்த பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு ஒரு ஆதாயம் என்று வருகிற பொழுது அந்த முடிவு எடுக்கிறார் தானே. அவர் சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. விஜய் உள்ள வர்றதுக்கு உண்மையிலேயே பாஜக கொள்கை எதிரி என்பது ஒரு இடையூறா இருக்கும். இப்ப பொதுவா ஒரு தேர்தல் என்பது ஒரு குறுகிய கால கணக்கீடு, ஒரு நீண்ட கால கணக்கீடு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு ஒரு குறுகிய கால கணக்கீடு தான் வச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வரணும் அதிமுக, இன்னும் 6 மாதங்கள்ல தேர்தல் வருது. பொன்வன்சல் சார் குறிப்பிட்டதை போல 31 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு வெற்றி முக்கியம், இதெல்லாம் பாக்குறாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி இல்ல. அவர் வந்து திரைத்துறையில உச்சத்தை விட்டு முதலிடத்துல இருந்து வர்றாரு. அவர் ஒரே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் முதல்வரா ஏத்து கொள்கை எதிரின்னு அறிவிச்ச பாஜகவையும் ஏத்துக்கிட்டாருன்னா விஜய் கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏற்கனவே அவர் கரூர் சம்பவத்துல எப்படி எந்த நம்பிக்கையில இத சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படியா நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா தெரியல. ஒருவேளை அது இருக்குமா? எப்படி சாத்தியப்படுத்துவார் இபிஎஸ்? இல்ல, ஒருவேளை அப்படி இருக்குமாக இருந்தா கடைசி நேரம் வரைக்குமே அவங்க வந்து அந்த ஒரு நம்பிக்கை கூட்டணிகள் எதுவுமே உறுதியாகாத ஒரு சூழல் தான் போகும். 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படித்தானே நடந்துச்சு. கடைசி நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பக்கத்துல இருந்தார். இதுக்கு மேல என்ன வேணும்? தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு பெரிய அங்கம் அது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அருகில இருக்கும் பொழுதே அவர் அந்த கூட்டணியை உதறிட்டு ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்லாம தேர்தலை சந்திச்சாங்களா? அது என்ன தைரியம் அது அப்ப அதிமுகவுக்கு? அப்ப அதை விட அதிகமா நீங்க அமலாக்கத்துறை இருக்கலாம், சிபிஐ இருக்கலாம், எத்தனையோ பாதுகாப்பு வளையங்கள் அமைப்புகள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி முக்கியங்கிற புள்ளியில தான் அவர் களமாடிட்டு வர்றாரு. அதான் நம்ம கடந்த கால நம்ம ஒரு அரசியல்வாதியாக அவருடைய நம்ம பின்புலங்களை எடுத்து பாக்குறப்ப ஒவ்வொரு தேர்தலையும் தன்னோட வெற்றிக்காக அல்லது தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவர் எந்த எல்லைக்கும் போறாருங்கிறதுக்கான உதாரணம் தானே. இங்க டிடிவி தினகரன் அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டதுல இருந்து 21 தொகுதி தென் மாவட்டங்கள்ல மட்டுமே வெற்றி தோல்வியை பறிபோகுது. ஆனாலும் அவர் அதுக்கு பின்பு கூட அவர் அதை பொருட்படுத்தல. தன்னோட ஒரு இலக்குன்னு ஒன்று அவரை பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா நிச்சயமா அவர் வந்து அந்த நிலைப்பாட்டை நோக்கி அவர் நகர்வார். நம்ம இன்னைக்கு அதிமுக தாவைக்கா கூட்டணி கேள்விக்குறி இப்ப நம்ம அதை மையமா வச்சு நம்ம விவாதிக்கிறதுனால இப்போ ஒருவேளை தாவைக்கா வருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோமே. அப்போ அந்த சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. யார் தலைமையில இந்த கூட்டணி இருக்க போகிறது அப்படின்ற விஷயம் இருக்கு. ஒருவேளை விஜய் இங்க அதிமுகவுக்கு வந்தாரு அப்படின்னா அது அதிமுகவை பலவீனமாகத்தான் காட்டும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதையெல்லாம் எப்படி சரி பண்ணுவார் இபிஎஸ்? இல்ல, அந்த இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக இருப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு இயக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல முதல்வர் வேட்பாளராக இருப்பார். கேசிபி சார் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் சார் அந்த கூட்டணிக்குள்ள. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த புள்ளியில சமரசமா வரல. இப்ப நீங்க விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்பு அப்படி ஒரு கேள்வியே இல்லாது. ஏன்னா விஜய் அவர்களை மாற்று சக்தியாக பார்த்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. விஜய் அவர்களை மாற்று சக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையிலையும் பார்த்தாங்க. ஆனா நீங்க மாற்று சக்தியா பாக்குறாங்களா? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரசிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களாங்கிற இடத்தை நோக்கி விஜய் இன்னைக்கு கீழே இறங்கி இருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பேசிருக்கோம். சீமான் அவங்களுடைய ஓட்ட கூட விஜய் பாதிப்பார்னு பேசணும். ஆனா கரூர் சம்பவத்துல அவர் களமாடின விதத்துல சீமான் தன்னோட ஓட்டையை தக்க வச்சிருவாரோன்னு தோன்றியது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்ப்பதும் பிஜேபி கணக்கு போடுறதும் ஆந்திரா ஃபார்முலா பிஜேபி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அவங்க நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவுதான் சிம்பிள். பிஜேபி விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்துடுற மாதிரி இல்லை. அந்த ஆந்திரா ஃபார்முலா தான் இங்க செய்யறாங்க. ஆனா பிஜேபி தமிழ்நாட்டை விட ஆந்திரால அதிகமா வளர்ந்திருந்தது. அடுத்து சந்திரபாபு நாயுடு ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடரா இருந்தார். என் டி ராமராவுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவர் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு இருந்தார். இபிஎஸ் அப்படி இல்லைன்றீங்களா? இபிஎஸ் வந்து அப்படி இல்லை. அடுத்து சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகன் சந்திரபாபு நாயுடு கைது செய்தார். அந்த எதிர்கட்சி அரசியலை மிக வலிமையாக சந்திரபாபு நாயுடு செஞ்சார். ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு மறைமுகமா தன்னை பாதுகாத்துக்கிட்டார். அடுத்து பவன் கல்யாணை விட விஜய் வந்து கொஞ்சம் பாப்புலரா இருக்கிறாரு. பவன் கல்யாண் வந்து பிஜேபி பேக்கிங்ல இருந்தார். அந்த ஃபார்முலா வந்து வராது. எடப்பாடி பழனிசாமி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா ஒருவேளை விஜய் இந்த கூட்டணிக்கு வரல, அவருக்கு அந்த பயம் இருக்கு. வரலினாலும் டிவிகேனுடைய கேடர்ஸ டிவிகேனுடைய ஓட்டர்ஸ விஜய் தனியா நிக்கிறது தப்பு, நாங்க கூப்பிட்டோம் எதிர்பார்த்தோம் வரல அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்பிளிட் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. திரு ஐயநாதன் அப்படி அதுதான் திட்டமா இருக்கா இபிஎஸ் உடைய திட்டம்? அப்படி அந்த திட்டம் எல்லாம் வந்துட்டு பலிக்காதுங்க. இப்போ விஜய் வந்துட்டு பேசுறதுனால எம்ஜிஆரை பத்தி பேசி அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவெல்லாம் வலிமையா வச்சிருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்துட்டு பலவீனப்பட்டு சீர்கட்டு எங்க நிக்குது அப்படிலாம் சொல்றாருல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் நாலேஜ் அதிகங்க. அதெல்லாம் நீங்கள் அவங்களாம் அப்படிலாம் போட்டுற மாட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் வாங்குறாருன்னா
அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தவர். திரு ஓபிஎஸ் வாங்குறாருன்னா அவங்க அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறாரு. ஸோ இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா அப்படின்னோம்னா என்டிஏயும் பலப்படும், அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு கூடும். அப்படின்றதுனால தான் அமித்ஷா அப்படி ஒரு இறக்கி விட்டுருக்கிறாரு. இந்தாண்ட வந்துட்டு நயனார் நாகேந்திரன், அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அண்ணாமலைன்னு இறக்கி விட்டுருக்காரு. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் கவர்ந்து எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க விஜயை டிஷ் பண்ண மாட்டாங்க. அந்த ரசிகர்கள் விஜயை எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டார்கள். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, நம்ம சைடில் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, அதனுடைய ஆத்தன்டிகேஷன் தெரியல. பவன் கல்யாண் விஜயோட பேசுகிறாரு. ஒன்றுமே இல்லாத போகிறத விட நீங்கள் வந்துட்டு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த கூட்டணிக்கு வரலாம், வந்துட்டு உங்களை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். விஜய் காம்ப்ரமைஸுக்கு இல்லை, அது இன்னும் தெரியல, தெரியல. அதுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வருதுன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவருடைய மைண்டில் ஒரு ஓப்பனாக தான் இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலிமையான திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணியை எதிர்க்கிறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் விஜய் நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு இருக்கிற ஒரே சுவாமிநாதன் அந்த புள்ளியை தான் தொட்டாரு. என்னன்னா இபிஎஸ் தான் சிஎம் கேண்டிடேட்டா தொடர்வாரு, விஜய் வந்தாரு அப்படின்னா நீங்க டெபுட்டி சிஎம் அந்த மாதிரி விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா அவர் புதுசு, முதல் தேர்தல், அவர் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இப்போ விஜயுடைய ரசிகர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறவங்க இப்போ இந்த ஒரு காம்ப்ரமைஸை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இழந்துட மாட்டாங்க. இல்ல, அது கிடையாது. இப்போ கேடர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜயனுடைய அரசியல் பலம் எவ்வளவு அப்படின்றது வாக்கு ரீதியா தெரியாது. அது விஜயகாந்தோ இல்லை மற்றவர்களோ வந்துட்டு அதை நிரூபிச்சுறதுக்கு அப்புறம் தான் 41 இடத்துல நின்று 29 இடத்துல ஜெயிக்கிறாங்க. நீங்கள் கவனிக்கணும். அதை 2011 தேர்தலில் அவருக்கு வந்துட்டு 41 இடம் கொடுக்குறாங்க செல்வி ஜெயலலிதா அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு சக்தி விஜயகாந்த் கிட்ட இருக்கு அப்படின்றதுனால தான் அந்த கூட்டணியே அமையுது. அவருடைய உள் இதெல்லாம் நல்லா எனக்கு தெரியும், அதனால நாடு. ஆனா விஜய் அப்படி நிரூபிக்கப்பட்ட ஒரு அரசியல் சக்தி கிடையாது. அப்ப அதனால அவருக்கும் அது தெரியும், நம்மளுடைய இது எவ்வளவு அளவு போவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இமீடியட் அப்ஜெக்டிவ் என்னது, தமிழ்நாட்டை காப்பாற்றணும், திமுக கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாக்குள்ள அவங்க வந்து யாரு காம்ப்ரமைஸ்க்கு போறாங்க. ஒருவேளை கரூருக்கு அப்புறம் தான் இந்த காட்சிகள்லாம் மாறி இருக்கு. ஒரு காம்ப்ரமைஸ்னே அவங்க சொல்ல மாட்டாங்க, இதுதான் வழி இலக்குன்னுவாங்க. பேசுவோம், அது குறித்து நம்ம பேசுவோம். திரு கேசிபி, தாவேக்காவோட அதிமுக கூட்டணி அப்படின்றது அதிமுகவை பரப்பக்கூடிய வதந்தி அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கார். திரு வில்சன் அவர்கள் சொல்லும்போது அப்படி ஒரு தொண்டர்களை ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு எழுச்சியா ஆமா அப்படி அப்படின்னு சொல்றதுதான், கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு அப்படின்லாம் சொல்றதுதான். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக தான் சொல்றாரு, இப்போ தாவேக்கா வரப்போகுது, பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்லாம் சொல்றாரு அப்படின்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா நீங்க பலவீனப்படுத்தும் இது அதிமுகவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது பாசிட்டிவான இம்பாக்ட் எதுவும் இருக்காதா கூட்டணிக்குள்ள? எடப்பாடி பழனிசாமி எதை செய்யறாருன்னா, இப்ப அவர் உண்மையில அந்த கூட்டணியை வந்து விரும்புறாரு. அது சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறது வந்து காலப்போக்கில் தான் தெரியும். ஆனால் அவருடைய திட்டம் என்னன்னா, இப்போ அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸ், திமுகவுக்கு எதிரான அந்த எதிர்க்கட்சி அரசியல்ல அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு பப்ளிக்ல வந்து ஒரு அக்செப்டபிலிட்டி கிரியேட் பண்ற மாதிரி அவருடைய நடவடிக்கைகளும் ஒரு இமேஜ் பில்ட் பண்ணாரு. தாவேகா கூட்டணிங்கிறதுல அண்ணாமலையை டவுன் பிளே பண்ணிடுறாரு எடப்பாடி. அதே மாதிரி இன்னொரு அழுத்தம் என்ன, அதிமுக ஒன்றுபட்டா தாங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும்னு அமித்ஷால இருந்து எல்லோருமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க. எல்லாம் அதிமுக முதல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா, அப்ப இந்த விஜய உள்ள கொண்டு வர்றது மூலியமா அதையும் டவுன் பிளே பண்ணிடுறாரு. அப்ப இந்த ரெண்டு விஷயமும் அடிபட்டு போகுது. அதனால அவர் வதந்திய பரப்பல, சீரியஸாவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா வர்க் பண்றாரு. அப்ப இதெல்லாம் அடிபட்டு போயிடுது பாருங்க. அண்ணாமலை சைட் லைன் ஆயிடுறாரு. இந்த விஜய் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் யாரு ஒன்றுபட்டு அதிமுக ஒன்னா சேர்ந்தா தாங்க ஜெயிக்க முடியும்னு ஒரு பெரிய பர்செப்ஷன் தமிழ்நாடு முழுக்க எல்லா அதிமுக தொண்டர்கள்ட்டையும் இருந்தது. அப்ப அதை காலி பண்ணிடணும். ஆனா இதெல்லாம் தான் அவருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. கூட்டணிக்கு வருது வரலன்றதெல்லாம் வேற இல்ல, வரலன்னா இதே குமாரபாளையத்துல 2024 மெகா கூட்டணி அமைப்பேன் அங்கதான் பேசினாரு. குமாரபாளையம் அவருக்கு ராசி இல்லாத இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல கூட்டணி அமையல. அப்ப தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு தோல்வி உற்று விட்டோம் என்பதாக அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போனார்கள்.
ஏன்னா இவர் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி விட்டாரு. இப்ப இவரே இதையெல்லாம் இதெல்லாம் ஒரு டெம்பரவரியா இதை வந்து அவர் ஓவர் கம் பண்றாரு. இப்ப டெம்பரவரியா வந்து விஜய் வர்றாருன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிக்கிறாரு. வரலன்னா நாளைக்கு தேர்தல் நேரத்தில் வந்து பெரிய சோர்வை உண்டாக்கி, அதுதான் அவருடைய வியூகமா இருக்கு. இல்ல இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேற்றும் தவாக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுன்னு நினைச்சாங்க, இன்றைக்கும் அதை நினைக்கிறாங்க, நாளைக்கும் அதை நினைப்பாங்க. அதே தான் பிஜேபியும் நினைச்சு. பிஜேபி என்னன்னா தாவேகா ஒரு ஃபோர்ஸாக இருக்குது, விஜய் ஒரு ஃபோர்ஸாக இருக்காரு. அப்போது திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கணுன்றதை நேற்றும் விரும்பினாங்க, இன்றைக்கும் விரும்புகிறாங்க, நாளைக்கு விரும்புகிறாங்க. ஆனால் யார் விரும்பலை அப்படின்னா விஜய் விரும்பலை. விஜய் என்னன்னா அதிமுக கூட கூட்டணி கிடையாது, பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, திமுக கூட கூட்டணி கிடையாது, நாங்கள் தனியாக தான் நிற்போம். இதுதான் வந்து 27ஆம் தேதிக்கு முந்தைய நிலை. 27ஆம் தேதி ஒரு பேரழிவு ஏற்பட்ட பிறகு அந்த அழிவை பயன்படுத்தி நம்மளை சுத்தமாக அழிக்க யார் யார் முயற்சி செய்தார்கள், அந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம பக்கம் யார் யார் நின்றார்கள். அப்போ இது வந்து ஒரு முடிவை ஏற்படுத்துது, ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது எதிர்பார்ப்பு, ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஒரு பேரழிவை சந்திச்சாச்சு அந்த கட்சி. அந்த நேரத்தில் அவர்களுக்கு யாருமே கை கொடுக்கலன்னு போது யார் கை கொடுத்தார்கள்? திரு வில்சன், எனக்கு 2 கேள்வி. நான் ரொம்ப வெளிப்படையான பதில் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். அதை தான் முதல் ரவுண்ட்லயுமே நான் கேட்க ட்ரை பண்ணேன். அப்போ விஜய் பாரதிய ஜனதாவுடைய அந்த கூட்டணியில இருக்கிறத ஏற்றுக்கொள்கிறாரா, பிஜேபியை விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டு வந்த விஜய் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகிறதுக்கு வந்து கூட்டணியில சேர. இல்ல, அதுதான் அந்த 27ஆம் தேதிக்கு முந்தின நிலை நீங்க சொல்றது. அடுத்த நிலையை பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக வந்து அவர்களுக்காக ஒரு நியாய குரல் கொடுக்கிறோன்னு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிஜேபியை நல்லா விமர்சனம் பண்றாரு, மேடையிலையும் எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் ஒரு குழு அமைச்சு போயிட்டு அதான் என் எதிரி தான் என்னுடைய ஆயுதத்தை நான் தீர்மானிக்கிறேன். ஒரு கேள்வி, நான் அதுக்கப்புறம் திரு அய்யநாதன் கிட்ட போகணும். அப்போ வந்து பாஜகவும் அதிமுகவும் இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்திக்கிறாங்களா? விஜய் அவங்க பயன்படுத்தல, அதான் நான் சொன்னேன். முன்னாடியும் அவங்க தான் விரும்புனாங்க, இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க தான் விரும்புறாங்க தாவேகா வரணும்னு, நாளைக்கும் அவங்க தான் விரும்புறாங்க. ஆனா மாற்றம் யார்கிட்ட வரணும்? தாவேகா கிட்ட தான் மாற்றம் வரணும். ஏன்னா அழிவை சந்தித்தது தாவேகா. அப்ப அவங்க என்னன்னா எடுக்கன் வரும் நேரத்துல எந்த நண்பன் கூட நின்றான்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இல்ல அவங்க தனியாவே நின்றாலும் நிக்கலாம், சொல்ல முடியாது. இல்ல அவங்க தனியாவே நிக்கலாம், சொல்ல முடியாது. ஒருவேளை நின்றாலும் நிக்கலாம். இல்ல மாற்றத்திற்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. திரு அய்யநாதன், ஒரு காரணம் கிடைச்சிருக்கு, அதனால இதை பயன்படுத்திக்கிறாங்களா அதிமுகவும் பாஜகவும்? நிச்சயமா அதை பயன்படுத்திக்குவாங்க. இப்ப முதல்ல ஞாயிற்றுக்கிழமை காத்தால, சனிக்கிழமை இரவு நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை காத்தால முதல்ல மருத்துவமனையில் வந்துட்டு அவர் என்ன சொன்னவர், யாரையும் குற்றஞ்சாட்டுறதுக்கு நான் இங்கே வரல, ஆனால் ஒரு விடயத்தை சொன்னார், விஜய் நேரத்தோட அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற சொன்னார். ஆனால் மறுநாள் திங்கக்கிழமை இது அனைத்துக்கும் காரணம் போலீஸும் தமிழக அரசு தான் அப்படின்னு அடித்தார். அதுக்கப்புறம் பிஜேபி அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அண்ணாமலை வந்துட்டு சொன்னார், எல்லாத்துக்குமே காரணம் அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு நயினார் நாகேந்திரன் வராரு, அப்புறம் இன்னொரு வராங்க, ஹேமமாலினி வராங்க, எல்லாருமே அடுத்தவர் சொல்கிறாங்க. அப்போது விஜயை வந்துட்டு அந்த நெருக்கடியிலேருந்து காப்பாற்றணுன்ற ஒரு மூவ் பாஜக அதிமுகவும் கூட்டாக தான் எடுக்கிறாங்க. அது நம்மளை மிகப்பெரிய அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்றத விஜய் உணர்றாரு, உணராமலாம் இல்லை. அப்போ என்ன அப்படின்னம்னா இதை தக்க வைக்கணும். போஸ்ட் 27ஆம் தேதிக்கு பிறகான நிலை அப்படின்றது அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ இதை பற்றி இவங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு சொல்லாமல் இருக்கிற நிலைமை என்னன்னா விஜய்க்கான ஆப்ஷன் அப்படின்றது அதிமுக தான். எடப்பாடிக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது அவங்களுடைய அலையன்ஸை பலப்படுத்தும். அது எல்லாம் கணிந்து வருதா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். எப்படியும் ஜனவரி வரைக்கும் அப்படின்னு நம்ம அதை கணிச்சுக்கலாம். திரு சுவாமிநாதன் அவர்கள்கிட்டயும் நான் கேட்கிறேன். திரு சுவாமிநாதன், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் டிமாண்ட் பண்ணக்கூடிய இல்ல நெகோசியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வலிமையை தாவேகா விஜய் இழந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட அதிமுக பாஜக அதை பயன்படுத்திக்க பார்க்கிறாங்களா? ஒருவேளை காம்ப்ரமைஸுக்கு போறாரு, தாவேகா வந்து போகுது, பாஜக அதிமுகவோட கூட்டணிக்கு செல்கிறது அப்படின்னா தாவேகா அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்ப வேற வலிமையை அவங்களே இழந்திருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு பின்பு முன்னாடி இருந்த ஆற்றல் வந்து நீங்க வந்து ஒரு மாற்று சக்தியா மக்கள் பார்த்தாங்க. அதனாலதான் விஜய் அவர்களும் தொடர்ச்சியா நான் தான் முதன்மை சக்தியா வர்றோம் அப்படின்னே பேசிட்டு இருந்தார். ஆனா ஒரு நெருக்கடியான நேரத்துல அவருக்கே ஒரு அதிமுகவும் பாஜகவும் ஆதரவு கொடுக்க வேண்டிய இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடமும் இன்னும் வலிமையா பயணிப்போம் அப்படின்லாம் சொன்னாரே வீடியோல.
அது வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் தரப்பு தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தாவேக்கா வரும்னு சொல்றாரோ அதே போன்றுதான் விஜய் அவர்களும் தன் தரப்பு ரசிகர்களை திருப்திப்படுத்த, தன் தரப்பு தொண்டர்களை திருப்திப்படுத்த அது மாதிரியான வார்த்தைகளை முன்வைக்கிறார். ஆனாலும் அவர் அதிமுகவோட போனாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அவருக்குனே உள்ளவங்க தான். அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் கடந்து அது விஜய் என்கிற ஒரு தனி மனிதர் இருக்காங்க. நம்ம இன்னும் உடைத்து சொல்வதா இருந்தா அந்த கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவர்கள் குடும்பத்துல கூட இன்னும் விஜய் அவர்களை உயர்வாதான சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் நம்ம பாக்குறோம் தொடர்ச்சியா. சோ அது வந்து அவருடைய அன்பால் தனிப்பட்ட வகையில திரண்ட, அவர் மீது கொண்ட அன்பால் திரண்ட கூட்டம் தான் அது. அதனால அவர்கள் ஒருவேளை ஒரு பாஜக அணியில இருந்தா கூட அவர்கள் வந்து எதிராக நினைக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. விஜய் அவர்களுக்காக அவர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய நீடித்த நிலைத்த அரசியல் எதிர்காலத்துக்காக அவர் பாஜக இருக்கிற ஒரு அணியில இடம்பெறதுல கொஞ்சம் யோசிப்பார். அந்த புள்ளியில மட்டும் அவர் சமரசமாக மாட்டார் அப்படிங்கிற ஒரு புள்ளி மட்டும் நான் கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னா இன்னைக்கு வேண்டுமானால் பாஜக நேசக்கரம் நிறுத்திருக்கலாம். அவருக்கு பாஜகவோட கடந்த காலமும் இருக்குல்ல. ஒரு மெர்சல் திரைப்படம் வெளியாகிற பொழுது ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனையை மையப்படுத்தி அவர் ஒரு காட்சி வைத்திருந்தார் என்பதற்காக இதே விஜய ஜோசப் விஜய் என்ற அறிக்கை வெளியிட்டாங்கல்ல. பாஜக தரப்புல இருந்தே அந்த அறிக்கை வந்தது. விஜய் அவர்கள் பதிலுக்கு வெளியிட்ட ஒரு அறிக்கையில கூட தன் பேரை ஜோசப் விஜய் அவர் வெளியிட்ட ஒரே அறிக்கை அதுதான். அவருக்கு அந்த கடந்த காலங்கள் அவருக்கு நினைவுல இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால அந்த புள்ளியில மட்டும் அவர் சமரச மாட்டார். ஒருவேளை அதையெல்லாம் மீறி அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பெற்றாலும், அவர் பாஜக அங்க வைக்கிற அணியில் இருந்தாலும் கூட அவருடைய ரசிகர்கள் அதை ஏத்துக்கதான் செய்வாங்க. ஏன்னா விஜய்ங்கிற பார்வையா தான் அவர்கள் பாக்குறாங்க. அவர் முதல்வராக இருந்தாதான் போடுவோம், கீழே இருக்கிற நிலையில இருந்தா போட மாட்டோங்கிற பார்வை விஜய் ரசிகர்களுக்கு நிச்சயமா இருக்காது. அதாவது பொதுவா இந்த கரூர் சம்பவத்துல பாஜகவும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி, நாங்கள் விஜயை ஆதரித்தோம், உங்களுக்கு சோதனையான காலம், நாங்கள் தான் கை கொடுத்தோம், காப்பாற்றினோம், இல்லைன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு, அதெல்லாம் உண்மையே அல்ல. அதாவது ஒரு எதிர்கட்சிங்கிறது ஒன்றா திமுகவை ஆதரிக்கணும், அரசாங்கம் செஞ்சது சரி, விஜய் செய்தது தவறுன்னு சொல்லணும். இல்லைன்னா அரசாங்கம் செய்கிறது தவறு, விஜய் செய்தது கரெக்டு, விஜயை வந்து பழி வாங்குறாங்க, அரசாங்கத்தை தப்பு சொல்லணும். இதைத்தான் அரசாங்கம் தவறு செஞ்சிருச்சு, ஏன்னா திமுகவை ஆதரிக்க முடியாது, அதை எதிர்த்துத்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி அரசியல் செய்கிறார். அப்ப திமுகவை எதிர்ப்பதற்கு அவர்கள் விஜயை ஆதரிக்கிறாங்களே ஒழிய விஜயை காப்பாத்துறதுக்காக இவங்க வந்து அவதாரம் எடுக்கல, பாஜகவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ. அடுத்து கரூர் சம்பவத்தில் அது பெரும் துயரம், அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல விஜய்க்கு ஒரு சிம்பத்தி தான் வந்திருக்குது. உங்க தொலைக்காட்சியை முடக்கினதுல இருந்து சமூக ஊடகங்களை யூடியூப்களை மிரட்டுறது வரைக்கும் அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடு தான் மக்கள் மனநிலை இருக்குது. அது விஜய்க்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் உண்டாயிருக்குது ஒழிய அவர் பலகீனப்படலை, இதுல பலம் பெற்றிருக்கிறார். நம்ம பார்க்கலாம், நாளுக்கு நாள் புது புது காட்சிகள் மாறலாம். இன்னும் நிறைய நேரம் இருக்கு. யார் யார் எப்படி கூட்டணி சேர்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.